உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும், நோய்களை சுகமாக்கும், வியாதிகளை குணமாக்கும் என்று நாம் தியானித்தோம். ஆனாலும் நமக்குள் சத்தியத்தை எவ்வளவு நாம் கேட்டாலும் கூட மனம் சோர்ந்து விடுகிறது. காரணம், அநேக நேரங்கள் ஜெபத்திற்கு பதில் இல்லாமல் பதறி போகிறோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் வேதம் நமக்கு விளக்கத்தை கொடுக்கிறது. காரணம், நம் தேவன் உண்மையுள்ளவர், கரிசனையுள்ளவராக இருக்கிறபடினாலே இந்த வேளையிலும் கூட அதே யாக்கோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், நீங்கள் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஊக்கமான வேண்டுதல், இங்கே ஒரு விளக்கத்தை அருமையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு, நம்முடைய பிழைகளை, நம்முடைய குற்றங்களை அறிக்கையிடும்படியாக வேதம் சொல்கிறது. நம் வாழ்க்கையிலே குற்றங்கள், குறைகள் இருக்கும். ஆனாலும் அவைகளை அறிக்கையிடுகின்ற போது தேவன் அதை கேட்டு பதில் கொடுக்கிறவர் இருக்கிறார். ஒருவருக்கொருவர், நான் ஒருவேளை பிறருக்கு விரோதமாக காரியங்களை பேசியிருந்தால், விரோதமாக காரியங்களை சொல்லியிருந்தால், அந்த குற்றங்களை எனக்குள்ளே மறைத்துக் கொள்ளாதபடிக்கு அறிக்கையிடும்படியாக சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீத புத்தகம் 51ஆம் சங்கீதத்திலே தன் குற்றங்களை, தன் பாவங்களை அறிக்கை இடுவதை பார்க்க முடியும். அதுபோல எனக்குள் இருக்கிற குற்றத்தை, நான் பிறரை விரோதமாக பேசின அந்த பேச்சை நான் அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் ஜெபிக்கின்ற பொழுது தேவ சமூகத்திலே அந்த வேண்டுதல் எப்படி இருக்கிறதா, பலன் உள்ளதா இருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். உண்மையாகவே கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நம் வாழ்விலே அனுதினமும் நம்முடைய கிரியைகள், நம்முடைய சுபாவங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறபடினாலே நம்முடைய சுபாவங்களிலே, நம்முடைய குணங்களிலே மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒன்று, நம்முடைய விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கிறது. இரண்டாவது, இங்கே சொல்லப்படுகிறது, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு, நான் எனக்குள் இருக்கிற பலவீனங்கள் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் என் குற்றங்களை அறிக்கையிடும்படியாக, என் குறைகளை அறிக்கையிடும்படியாக, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெருமானு சொல்லி நாம் பார்க்கிறவனமாக அறிக்கையிட வேண்டும். ஆண்டவர் மன்னிப்பதற்கும், தேவன் நம்மை ஏற்றுக்கொள்வதற்கும் மனதுருக்கம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். நம்மை மன்னிப்பதிலே அவர் தயாளராய் இருக்கிறபடினாலே நம்முடைய குற்றங்களை அறிக்கையிடும்படியாக நம் வாழ்க்கையில் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், தேவன் எல்லாவற்றையும் அறிகின்ற தேவனாய் இருக்கிறபடினாலே அந்த அனுபவத்தில் செல்லும் போது நம்முடைய வேண்டுதல், நம்முடைய ஜெபமானது மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. அந்த அனுபவத்தில் போக நம்மை ஒப்புக் கொடுப்போம். என் குற்றங்கள் நீர் மனதில் வைத்தால் நிலை நிற்க முடியாதையா, என் குற்றங்கள் நீர் மனதில் வைத்தால் நிலை நிற்க முடியாதையா, மன்னிப்பு தருபவரே உம்மைத்தான் தேடுகிறேன், மன்னிப்பு தருபவரே உம்மைத்தான் தேடுகிறேன், உம்மை நோக்கி கதறுகிறேன், இறைவாய் உதவி செய்யும், தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளுமையா. நாம் சொஸ்தமடைய, நம் வாழ்க்கையில் இருக்கிற குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிடும்படியான அந்த அனுபவத்தில் எங்கள் நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிற ஐயா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் செயல்களை நீர் பார்த்து கொண்டிருக்கிறபடினால் எங்கள் செயல்கள், எங்களுடைய கிரியைகள், எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களும் உங்களுடைய பார்வைக்கு உததாய் மாறும்போது நிச்சயமாகவே எங்கள் வேண்டுதல் கர்த்தாவே உங்களுடைய பார்வையிலே பலமுள்ளதா இருக்கும் என்று சொல்லி தியானித்த வண்ணமாக அந்த அனுபவத்தில் நடத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ்.